Hello everyone, welcome to Shiksha class. 2026ல நடந்த VNEET எக்ஸாம்ல கேட்ட கெமிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ்க்கான டீடைல் சொல்யூஷன்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபார் த ஃபாலோயிங் ரியாக்ஷன் சீக்வன்ஸ் சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன். ஸோ எந்த ரியாக்ஷன் கேட்டிருக்காங்கன்னு செக் பண்ணோம் அப்படின்னா, பென்சீன் கொடுத்துட்டு அசைல் குளோரைட் கொடுத்துருக்காங்க CH3 COCl. அசைல் குளோரைட் கொடுத்துட்டு AlCl3 reagent யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இதை பார்த்தோன்னே நமக்கு AlCl3 அண்ட் ஆல்கைல் ஒரு அசைல் குளோரைட் பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இது வந்து ஃப்ரிடல் கிராஃப்ட்ஸ் ரியாக்ஷன். ஃப்ரிடல் கிராஃப்ட்ஸ் ரியாக்ஷன் நமக்கு தெரிஞ்சிருக்கும், ரைட்? ஸோ காமன் ஃப்ரிடல் கிராஃப்ட் ரியாக்ஷன் எப்படி நம்ம சால்வ் பண்ணணும், இந்த சொல்யூஷன் என்ன நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா பென்சீன் ரிங், ரைட்? ஸோ ஒரு பென்சீன் ரிங் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ரியேஜென்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அசைல் குளோரைட் அண்ட் AlCl3. ஸோ இங்க வந்து ஃப்ரிடல் கிராஃப்ட்ஸ் அசைலேஷன் ரியாக்ஷன் நடக்கும். அசைலேஷன் ரியாக்ஷன் நடக்கும்போது இந்த CH3 COCl Cl போயிட்டு இந்த இந்த பொசிஷன்ல இந்த COCH3 ஆட் ஆகும், ரைட்? ஸோ நமக்கு ஃபார்ம் ஆன ப்ராடக்ட் இட்ஸ் அசிட்டோஃபீனோன். ஸோ இந்த ரியாக்ஷன்ல நமக்கு அசிட்டோஃபீனோன் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் என்ன ரியேஜென்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா NaOCl. ஸோ இது எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா NaOCl. So, இப்போ NaOCl is used for the oxidation of CH3 group in COCH3 to carboxylic acid. So, இப்போ இதுல என்ன சொல்லியிருக்காங்க, நமக்கு அசிட்டோஃபீனோன் ஃபார்ம் ஆச்சுங்க. ரில் கிராஃப்ட்ஸ் அசைலேஷன் மூலமா நமக்கு அசிட்டோஃபீனோன் ஃபார்ம் ஆச்சு. இந்த அசிட்டோஃபீனோன் when it reacts with 3 moles of NaOCl நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிற ப்ராடக்ட் தான் sodium salt of carboxylic acid, right? So, this is the formed product which is sodium salt of carboxylic acid, and இந்த ரியாக்ஷன் என்னன்னா இது ஹாலோஃபார்ம் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். ஹாலோஃபார்ம் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். ஸோ இந்த சோடியம் சால்ட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் கூடவே நமக்கு குளோரோஃபார்ம் அண்ட் 2 moles of NaOH ஃபார்ம் ஆகும், ரைட்? ஸோ இப்போ இதுல நமக்கு எந்த ஆப்ஷன் கரெக்டான ஆப்ஷன் அப்படின்னு சூஸ் பண்ணணும் அப்படின்னா கொடுத்துருக்க ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ நமக்கு ஃபார்ம் ஆன ப்ராடக்ட் என்னது, P வந்துட்டு இட் இஸ் சோடியம் சால்ட் ஆஃப் பென்சாயிக் ஆசிட், ரைட்? COONA. Q என்ன ஃபார்ம் ஆச்சு, இதுதான் P. Q வந்து CHCl3, ரைட்? Q. இப்போ இதுல கொடுத்துருக்க ஆப்ஷன்ல எது கரெக்ட் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இஃப் P is the sodium salt of carboxylic acid, Q is the primary alcohol. ஸோ P வந்து கரெக்ட் தான், இட் இஸ் sodium salt of carboxylic acid. ஆனா Q வந்து பிரைமரி ஆல்கஹால்னா கிடையாது, ரைட்? ஸோ இப்போ ஆப்ஷன் 1 தப்பு. ஆப்ஷன் 2 பார்த்தோம்னா P and Q are aromatic compounds கேட்டிருக்காங்க. P மட்டும்தான் aromatic compound, Q கிடையாது. ஸோ ஆப்ஷன் 2வும் தப்பு. 3 என்ன கொடுத்திருக்காங்கன்னா if P gives a carboxylic acid on acidification, Q gives poisonous gas on exposure to air and light. So இப்போ இந்த COONA when it reacts with an acid during acidification என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா COOH ஃபார்ம் ஆகும், benzoic acid, which is a carboxylic acid, right? So P gives carboxylic acid. In the case like it is benzoic acid on acidification, and Q gives a poisonous gas. நம்ம எல்லாருக்குமே தெரியும் chloroform when it exposed to air and light it produces a poisonous gas, right? So அதனாலதான் அது நல்ல ஒரு sealed containerல ஏர் அண்ட் லைட் படாத இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க chloroform எப்பவுமே. So option 3 is the correct answer. P is a carboxylic acid. P gives carboxylic acid on acidification, and Q gives poisonous gas on exposure to air and light. Fourth option தப்பு. ஏன் தப்புன்னு பார்த்தோம்னா both P and Q are carbonyl compounds சொல்லியிருக்காங்க. No, P மட்டும் தான் carbonyl compound because அதுலதான் ஒரு acid இருக்கு, right? Q வந்துட்டு it's not a carbonyl compound. So option 4 தப்பு. So correct answer is option 3. செகண்ட் கொஸ்டின் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரில இருந்து கேட்டிருக்காங்க. என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா given below are 2 statements. ஸோ 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா தப்பான்னு கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்க 2 ஸ்டேட்மெண்ட்டுமே. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஆக்சலேட் காம்ப்ளெக்ஸ், அயன் ஆக்சலேட் காம்ப்ளெக்ஸ் கொடுத்துட்டு இது கைரலான்னு கேட்டிருக்காங்க. செகண்ட் குரோமியம் அக்வா ஆக்சலேட் காம்ப்ளெக்ஸ் கொடுத்துட்டு இது கைரலான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான சொல்யூஷன் நம்ம செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருந்தாங்க, இந்த அயன் ஆக்சலேட் காம்ப்ளெக்ஸ் கொடுத்துட்டு இது கைரலான்னு கேட்டிருந்தாங்க, ரைட்? ஸோ இப்போ இதோட ஸ்ட்ரக்சர் வரைஞ்சோம்னா சென்ட்ரல்ல
metal, iron central metal. So ஆறு இட்ஸ் an octahedral complex, right? So ஆறு ligands வந்துட்டு ஒரு central metal ஓட attach ஆகும். So இங்க ஆறு liganduமே மூணு oxalate ligand. Oxalate வந்துட்டு இட்ஸ் a bidentate ligand, right? So bidentate ligandன்றப்போ ரெண்டு ரெண்டு பாண்டிங் இருக்கு. ஸோ அப்ப இந்த ஆக்சலேட் லிகாண்ட் வந்து இங்க இங்க ஒரு லிகாண்ட், இங்க ஒரு லிகாண்ட், இங்க ஒரு லிகாண்ட் ஆட் ஆகும். ரைட், ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் திஸ் அயன் ஆக்சலேட் காம்ப்ளெக்ஸ். இப்ப இதுக்கு அப்படியே ஒரு மிரர் இமேஜ் நம்ம வரையும் போது, இந்த மிரர் இமேஜ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த மிரர் இமேஜை நம்ம இந்த இமேஜ் ஃபர்ஸ்ட் இமேஜ்க்குனால வைக்கும்போது இது வந்து ஒண்ணு மேல ஒண்ணு சிமிலரா இருக்காது. தீஸ் ஆர் நான் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜஸ். நான் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜஸ். இப்ப இந்த நான் கைராலிட்டியோட மெயின் ரூல் என்னது? The compound must have non the mirror image of the compound should be non superimposable. So அப்படி பார்க்கும்போது இந்த அயன் ஆக்சலேட் காம்ப்ளெக்ஸ் கைரல்னு கேட்டா இட் இஸ் கைரல். அப்ப ஸ்டேட்மெண்ட் 1 வந்து கரெக்ட். இப்போ ஸ்டேட்மெண்ட் 2 என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிரான்ஸ் குரோமியம் காம்ப்ளெக்ஸ், குரோமியம் அக்வா ஆக்சலேட் காம்ப்ளெக்ஸ் கொடுத்துட்டு இது கைரல்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த ஸ்ட்ரக்சர் வரையணும் அப்படின்னா சென்ட்ரல் மாலிக்யூல் வந்து குரோமியம், அதை வரைஞ்சாச்சு. ஸோ இது வந்து டிரான்ஸ்பொசிஷன்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த ரெண்டு அக்வாவையுமே நம்ம டிரான்ஸ்பொசிஷன்ல இந்த வாட்டர் மாலிக்யூல பிக்ஸ் பண்ணியாச்சு. ரெண்டு ஆக்சலேட்டையுமே இந்த சைட்ஸ்ல நம்ம இது பண்ணியாச்சு, ரைட், எழுதியாச்சு. ஸோ இப்ப இதுக்கு மிரர் இமேஜ் நம்ம இந்த இதுக்கு மிரர் இமேஜ் வரைகிறப்போ ஃபார்ம் ஆகிற இந்த மிரர் இமேஜை இதுல ஓவர்லாப் பண்ணோம் அப்படின்னா இது ஓவர்லாப் ஆகும். இது சூப்பர் இம்போசிபிள். These are superimposable mirror images. அப்போ இது கைரல் கிடையாது. These are not chiral. Right, chiral. So, statement 2 கொடுத்திருக்கிறது தப்பு. Which is trans chromium complex chiralனு கொடுத்திருக்காங்க, அது தப்பு. அப்ப நம்ம கொடுத்திருக்க ஆப்ஷன்ல எது கரெக்ட்னு பார்த்தோம்னா option 3 is the correct answer, which is statement 1 correct, but statement 2 is incorrect. So, option 3 is the correct answer. Next, எனக்கு இருக்காங்கன்னா third question. The following carbocation is stabilized by the interaction of empty p orbital with அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க, ரைட்? ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்ல கார்போகேட்டையான் இங்க இருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் கார்போகேட்டையான் வந்துட்டு இட் ஹாஸ் அன் எம்டி பி ஆர்பிட்டல். இட் ஹாஸ் அன் எம்டி பி ஆர்பிட்டல். ஸோ இப்போ எந்த மாதிரி இன்ட்ராக்ஷன்லாம் இந்த எம்டி பி ஆர்பிட்டலை ஸ்டெபிலைஸ் பண்ணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம இந்த கார்பனுக்கு பக்கத்துல என்னென்ன குரூப்ஸ் அட்டாச் ஆயிருக்குன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபினைல் குரூப் அட்டாச் ஆயிருக்கு. செகண்ட் வந்து இந்த CH3 குரூப் அட்டாச் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபினைல் ரிங்கை நம்ம கன்சிடர் பண்ணோம்னா இது எம்டி பி ஆர்பிட்டல் இப்படி இருக்கட்டும். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்ம இப்போ இந்த பை எலக்ட்ரான்ஸ் வந்து இங்க ஷிஃப்ட் ஆகுது. ஷிஃப்ட் ஆகும்போது இந்த கார்போகேட்டையான் ஸ்டேபிளைஸ் ஆகுது. ஸோ அப்ப இந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இங்க ஷிஃப்ட் ஆகுது. அப்ப இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் சார்ஜ், இங்க ஒரு டபுள் பாண்ட் CH3, ரைட்? ஸோ அதே மாதிரி இந்த டபுள் பாண்ட் இங்க இங்க ஷிஃப்ட் ஆகுறப்போ நமக்கு ஃபார்ம் ஆகிற ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா இங்க ஒரு டபுள் பாண்ட், அப்போ பாசிட்டிவ் சார்ஜ் இங்கே ஷிஃப்ட் ஆகுது. ஸோ அப்போ CH3. அதே மாதிரிதான் இந்த டபுள் பாண்ட் இங்க ஷிஃப்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி டபுள் பாண்ட், ரைட்? ஸோ இந்த கான்செப்ட் தான் இட் இஸ் கால்ட் ரெசனன்ஸ். அப்போ இந்த கார்போகேட்டையான் வந்துட்டு இட் இஸ் ஸ்டெபிலைஸ்ட் பை ரெசனன்ஸ் டியூ டு த filled pi orbitals. pi electrons தானே இன்வால்வ் ஆகுது. ஸோ டியூ டு filled pi orbitals. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கான்செப்ட் it is the carbocation is stabilized by resonance using filled pi orbitals. இப்போ ஒரு ஒரு சப்ஸ்டிடியூவன்ட் பத்தி பார்த்தோம். இப்போ அடுத்த இன்னொரு சப்ஸ்டிடியூவன்ட் கொடுத்திருக்காங்க CH3. ஸோ இது எப்படி ஸ்டெபிலைஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா இது ஸ்ட்ரக்சர் நம்ம வரைஞ்சிக்கலாம் திரும்ப. கார்பன், மூணு ஹைட்ரஜன் இங்க நமக்கு இங்கதான் அந்த கார்போகேட்டையான் இருக்கு, which is an empty p orbital, right? So இப்போ the filled sigma orbitals இங்க பக்கத்துல என்ன இருக்கு? the sigma, இங்க ஒரு sigma bond இருக்கு, right? Sigma bond. So in the filled sigma orbitals of the CH group, in the CH group, it overlaps with the empty p orbital. So இதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா
hyperconjugation. Hyperconjugation. So the empty p orbital overlaps with the filled sigma orbitals. Sigma orbital. So இதுதான் hyperconjugation. அப்ப இந்த process may stabilizes the cation. So first process that stabilizes the cation is resonance. Right? Resonance where filled pi orbitals are involved. Second process that stabilizes the carbocation due to the presence of in the moon methyl group and the hyperconjugation. It's hyperconjugation. இங்க வந்துட்டு filled sigma orbitals are involved. அப்ப இதுல கொடுத்திருக்க ஆப்ஷன்ல எது கரெக்ட்னு பார்த்தோம்னா இட்ஸ் ஆப்ஷன் 1 filled sigma and filled pi orbitals. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இது ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின். ஸோ இன்னும் இம்பார்ட்டன்டான கான்செப்ட் என்னன்னா நிறைய டபுள் சால்ட்ஸோட ஃபார்ம்ல நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ல ஈஸியா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ டபுள் சால்ட்டுக்கு இங்கே பொட்டாஷியம் கேட்டிருக்காங்க, மோர் சால்ட்டோட ஃபார்முலா எல்லாமே நம்ம வந்து தெரிஞ்சுட்டு போனோம்னா அகைன் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கும்போது நமக்கு குவிக்கா சால்வ் பண்ணிடலாம், டைமும் சேவ் ஆகும். ஓகே, ஸோ இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா இன் பொட்டாஷியம் இந்த ரேஷியோ ஆஃப் K plus and SO4 2 minus ions என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு நமக்கு பொட்டாஷியம் ஆலமோட ஸ்ட்ரக்சர் அதாவது ஃபார்முலா தெரிஞ்சிருக்கும். ரைட், பொட்டாசியம் ஆலமோட ஃபார்முலா என்னன்னா இட்ஸ் K2SO4 Al2SO4 thrice 24H2. ஓகே, ஸோ இப்போ இதுல பொட்டாசியம் சல்ஃபேட் அயான்ஸோட ரேஷியோ எவ்வளவு பிரசன்ட் ஆயிருக்கோ அதோட ரேஷியோ கேட்டுருக்காங்க. அப்ப இங்க எத்தனை K பிளஸ் அயான்ஸ் இருக்குன்னா 2 K பிளஸ் அயான்ஸ் இருக்கு. ஸோ 2, வேற எங்கேயுமே K பிளஸ் இல்ல, இங்க 2 K பிளஸ் இருக்கு. சல்ஃபேட் எத்தனை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க 1 இங்க 3. ஸோ 4 சல்ஃபேட் அயான்ஸ். ரைட், ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணா 1:2. ஸோ the ratio of K plus and SO4 2 minus ions is 1:2. Option 1 is the correct answer. Fifth question என்ன கேட்டிருக்காங்கன்னா the correct statement about peptides and proteins is. அப்ப இங்க சில ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க, அதுல எது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, the tertiary structure of proteins has 2 or polypeptides அப்படின்னு. இது கரெக்டான்னு கேட்டிருக்காங்க. நோ, இது கரெக்ட் இல்ல. பிகாஸ் பிரைமரி ப்ரோட்டீன் சீக்வன்ஸ்னா நமக்கு தெரியும், பிரைமரி ப்ரோட்டீன்னா those are sequence of amino acids. பிரைமரி தான். செகண்டரினா ஆல்பா ஹீலிக்ஸ் அண்ட் பீட்டா ஷீட்ஸ், பீட்டா பிளீட்டட் ஷீட். டெர்ஷரி அப்படின்னா இட்ஸ் 3D folding of a single polypeptide. இங்க என்ன கொடுத்திருக்காங்க, tertiary structure of proteins has 2 or more polypeptide subunits. So இது tertiary structure கிடையாது, இது quaternary. Quaternary structure of protein has 2 or more polypeptide subunits. So option 1 தப்பு. இப்போ next பார்த்தோம் அப்படின்னா only the proteins having quaternary structure are biologically active. So இப்போ tertiary structureக்கு சில examples பார்த்தோம்னா myoglobin. Myoglobin has a tertiary structure, right? அதே குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சருக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம்னா இது ஹீமோகுளோபின். போத் ஆர் பயாலஜிக்கலி ஆக்டிவ். மயோகுளோபினும் பயாலஜிக்கலி ஆக்டிவ் தான், ஹீமோகுளோபினும் பயாலஜிக்கலி ஆக்டிவ் தான். ஸோ வெறும் குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சர்ஸ் மட்டும் பயாலஜிக்கலா ஆக்டிவா இருக்கும் இந்த ஸ்டேட்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் தப்பு, ஆப்ஷன் 2 தப்பு. நெக்ஸ்ட் என்ன தேர்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா இன் பீட்டா பிளீட்டட் ஷீட் ஸ்ட்ரக்சர்ஸ் பெப்டைட் செயின்ஸ் ஆர் ஹெல்ட் டுகெதர் பை இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட்ஸ். இதுல என்னன்னா நம்ம பெப்டைட் செயின்ஸ்ல there will be CO and NH linkage, right? So there will be an intermolecular hydrogen bonds between the CO group and NH group, beta pleated structures. So option statement 3 is correct. And statement 4 பார்த்தோம்னா in alpha helices the peptide chain is twisted into a left hand screw through intramolecular hydrogen bonds. No, it's the exact opposite. The polypeptide chain is twisted into a right-handed screw. So option 4 வந்து தப்பு. So the correct answer here is option 3. இப்போ அடுத்த இது பார்த்தோம்னா அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரியில இருந்து கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இது ரவுண்ட் ஆஃப் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா the numbers 17.0145
and 21.0235 கொடுத்துட்டு were rounded to three figures. So the three figures after the decimal point. So இந்த decimal pointக்கு அடுத்து 1, 2, 3 மூணு figures round off பண்ணணும். இங்கேயும் மூணு ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது the resulting number என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்க ரூல் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. இப்போ நமக்கு இப்போ 3 டிஜிட் ரவுண்ட் ஆஃப் பண்ணணும்ல. இப்ப அதுக்கு அடுத்து அந்த 3 டிஜிட்டுக்கு அடுத்து என்ன டிஜிட் வருது நம்ம பார்க்கணும். 3 டிஜிட்டுக்கு அடுத்து என்ன டிஜிட் வருதுன்னு பார்க்கணும். இப்போ வந்து இந்த டிஜிட் லெஸ் தேன் 5 இருந்தது அப்படின்னா எந்த சேஞ்சுமே இல்லை. இது அப்படியே நம்ம எழுதிக்கணும். இந்த வேல்யூவா இப்ப 17.014 அது 17.014 எழுதிக்கணும். கிரேட்டர் தேன் 5 இருந்தது அப்படின்னா ஒரு வேல்யூ ஆட் பண்ணணும், ஒரு நம்பர் ஆட் பண்ணணும் இந்த முன்னாடி இருக்க நம்பர்ல. அப்ப இது எப்படி மாறும் அப்படின்னா 17.015 மாறும். ரைட். ஸோ நமக்கான இங்க கொடுத்திருக்க வேல்யூ வந்து இட் இஸ் ஈக்குவல் டு 5. லெஸ் தேன் 5 இல்ல, கிரேட்டர் தேன் 5 இல்ல, ஈக்குவல் டு 5. ஸோ அப்ப அதுக்கான ரூல் என்ன அப்படின்னா இதுக்கு அந்த 5க்கு முன்னாடி இருக்க நம்பரை நம்ம பார்க்கணும். அந்த நம்பர் வந்துட்டு ஈவனா இருந்தது அப்படின்னா அங்க வந்து தெர் இஸ் நோ சேஞ்ச். அந்த நம்பரை சேஞ்ச் பண்ண வேணா அப்படியே எடுத்துக்கலாம். ஆடா இருந்தது முன்னாடி இருக்க நம்பர், 5க்கு முன்னாடி இருக்க நம்பர் ஆடா இருந்தது அப்படின்னா ஒரு நம்பர் நம்ம ஆட் பண்ணணும், +1 பண்ணணும். அப்ப இங்க கொடுத்திருக்க 17.0145ல நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணோம்னா 5 இருக்கு, முன்னாடி இருக்க நம்பர் ஈவனா இருக்கு. ஸோ என்ன வரும்னா 17.014, ஏன்னா எந்த சேஞ்சுமே கிடையாது. அடுத்தது 21.0235, 5 இருக்கு. ஸோ 5க்கு முன்னாடி உள்ள நம்பர் பார்க்கணும், ஆட் நம்பர். ரைட். ஸோ இப்போ இந்த ஆட் நம்பர்னால we have to add 1. அப்போ 21.024. ஸோ இப்போ இந்த ஆன்சர் எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு பார்க்கணும். ஆப்ஷன் 3ல இருக்கு. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த கரெக்ட் ஆன்சர். 7th கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா the correct order of solubility of the given salts in water at 298 Kelvin அப்படின்னு கேட்டுட்டு 3 சால்ட் கொடுத்துருக்காங்க. AgBr, ஜிங்க் ஹைட்ராக்சைடு அண்ட் மெர்குரி குளோரைடு, Hg2Cl2. இது கொடுத்துட்டு அதோட சாலிபிலிட்டி ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அப்ப இந்த 3 சால்ட்டுக்குமே அதோட சாலிபிலிட்டி வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு எஸ் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சு அதை வந்து நம்ம ஆர்டர் வைஸ் அரேஞ்ச் பண்ணணும், எதுக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு. இப்போ சொல்யூஷன் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருந்தாங்க, சில்வர் புரோமைட் AgBr. ஸோ இது வந்து 1:1 எலக்ட்ரோலைட். ஏன்னா இது Ag பிளஸ் அண்ட் Br, சாரி 1:1 அது எலக்ட்ரோலைட்ல 1:1 அது வந்து டிசோசியேட் ஆகும், which is Ag பிளஸ் அண்ட் Br மைனஸ். ரைட். ஸோ அப்ப இதோட சாலிபிலிட்டி ப்ராடக்ட் எழுதும் போது Ag பிளஸ் Br மைனஸ். ரைட். ஸோ அப்ப சாலிபிலிட்டி நம்ம வந்து S எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து 1:1னால S இன்டூ எஸ். அப்ப நமக்கு சாலிபிலிட்டி ப்ராடக்ட் வந்துட்டு இட் வில் பி S ஸ்கொயர். அப்ப எஸ்க்கு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஸ்கொயர் இந்த சைட் போயிடுச்சுன்னா ரூட் ஆகும். ஸோ இட் வில் பி KSP. ரைட், ரூட் ஆஃப் KSP. ஸோ நமக்கு என்ன வேல்யூ அவங்க கொடுத்துருந்தாங்க கொஸ்டின்ல, டேபிள்ல வந்து நமக்கு AgBr சாலிபிலிட்டி ப்ராடக்ட் வந்து என்ன கொடுத்துருந்தாங்கன்னா 5.0 into 10 to the power minus 30. ரைட். ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணி கொண்டுட்டு வந்தோம்னா நமக்கு வர சாலிபிலிட்டியோட வேல்யூ வந்துட்டு 7.07 into 10 to the power minus 7 மோல் per லிட்டர். ஸோ இதுதான் AgBrக்கான வேல்யூ. இப்ப அடுத்த இதுக்கு சால்வ் பண்ணோம்னா ஜிங்க் ஹைட்ராக்சைடு. ஸோ ஜிங்க் ஹைட்ராக்சைடு வந்து Zn2 plus 2OH minus ஸ்பிளிட் ஆகும். ஸோ இப்போ இதுக்கு சாலிபிலிட்டி ப்ராடக்ட் எழுதுறப்போ Zn2 plus 2 OH minus, ரைட், 2OH minus. அப்போ இது வந்து S எடுத்துக்கலாம், 2S. இங்க அதே அகைன் ஜிங்க் வந்துட்டு இட் இஸ் இன் +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட். ரைட். ஸோ அப்போ இங்க ஸ்கொயர். அப்போ இது சால்வ் பண்ணும்போது S இன்டூ 4S ஸ்கொயர். அப்போ KSP வேல்யூ என்ன வரும் அப்படின்னா 4S கியூப். ஸோ இப்போ நம்ம எஸ்க்கு கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா கியூப் ரூட் ஆஃப், ஏன்னா இங்க கியூப் இருக்கு, கியூப் ரூட் ஆஃப் KSP by 4. ஸோ இப்போ இதுல நமக்கு தெரிஞ்ச KSP வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். என்ன கொடுத்துருந்தாங்கன்னா கொஸ்டின் பேப்பர்ல KSPயோட வேல்யூ 1.0 into 10 to the power minus 15 கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் 6.3 into 10 to the power minus 6 மோல் per லிட்டர் வரும். நெக்ஸ்ட் லாஸ்டா என்ன காம்பவுண்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா Hg2Cl2.
அகைன் இது எப்படி ஸ்பிட் ஆகும் அப்படின்னா இது ஜிங்க் ஹைட்ராக்சைடு மாதிரியே தான் 1:2 ரேஷியோல Hg2 plus plus 2Cl minus. Again, இதுக்கும் சேம் solubility ப்ராடக்ட் ஏன்னா சேம் 1:2 ரேஷியோல தானே இது இதாகுது. ஸோ இதோட கேஎஸ்பி ஃபார்முலா என்ன வரும் அப்படின்னா 4s கியூப். ஸோ அகேன் எஸ்க்கு இது பண்ணும்போது கியூப் ரூட் ஆஃப் கேஎஸ்பி பை 4. அப்ப இங்க Hg2Cl2 கொடுத்திருந்த Cl2க்கு கொடுத்திருந்த கேஎஸ்பி வேல்யூ வந்து 1.3 into 10⁻80. அப்ப அது நம்ம சால்வ் பண்ணும்போது நமக்கு வர வேல்யூ 6.87 into 10⁻−7 mole per liter. ஸோ இப்ப இதுல எதுக்கு ஹையஸ்டா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஏஜிபிஆருக்கு வந்திருந்த வேல்யூ 7.07 into 10⁻−7. ஸோ அப்ப எதுக்கு கம்மியா இருக்கு அப்படின்னா ஐ மீன் எதுக்கு ஹை வேல்யூ இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு லோ நெகட்டிவ். அப்ப 6.3 into 10⁻−6 இதுதான் அதிகமான வேல்யூ. அடுத்தது இது ரெண்டு கம்பேர் பண்ணும்போது 6.87 அண்ட் 7.0 ரெண்டுலயுமே 10⁻−7 தான் இருக்கு. ஸோ இது இந்த வேல்யூ கம்பேர் பண்ணும்போது ஏஜிபிஆருக்கு தான் ஜாஸ்தி, which is 7.07 into 10⁻−7. அடுத்தது ஃபைனலா Hg2Cl2 6.87 into 10⁻−7. ஸோ இதுதான் ஆர்டர், which is zinc hydroxide greater than the solubility of zinc hydroxide is greater than AgBr, which is greater than Hg2Cl2. ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷன்ல எது கரெக்ட்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் 4 is the correct answer, which is zinc hydroxide தான் ஜாஸ்தி, அடுத்து AgBrக்கு Hg2Cl2. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா among the following options the correct trend in electron gain enthalpy is. ஸோ என்னென்ன எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்க முன்னாடி எலக்ட்ரான் கெயின் என்தால்பினா என்னன்னு தெரிஞ்சிருக்கீங்க, ரைட்? ஸோ இப்போ ஒரு ஐசோலேட்டட் ஆட்டம் இருக்குன்னு வச்சுக்குவோம். இது கூட ஒரு எலக்ட்ரான் ஆட் ஆகி இட் இஸ் கெட்டிங் கன்வெர்டட் டு அன் ஆனியன். ரைட்? ஸோ இந்த ப்ராசஸ்ல எலக்ட்ரான் கெயின் என்தால்பினா என்னன்னா இட்ஸ் த என்தால்பி சேஞ்ச் தட் அக்கர்ஸ் when an isolated gaseous atom gains one electron. ஒரு எலக்ட்ரான் கெயின் பண்ணி it converts to an anion. It forms gaseous anion. ஸோ இதுக்கு பேர் தான் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி, ரைட்? ஸோ இது எப்படி பீரியட்ல எப்படி வேரி ஆகும், குரூப்ல எப்படி வேரி ஆகும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும், ரைட்? ஸோ இப்போ என்னென்ன எலிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம். ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின், ரைட்? ஸோ ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின் கீழே டவுன் டு குரூப் சைஸ், இதோட சைஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். ஃப்ளூரின் ஹேஸ் ஸ்மால் சைஸ், அடுத்து குளோரின் it is bigger than fluorine, bromine is bigger than chlorine, iodine is bigger than bromine. ஸோ இப்போ இதோட ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரக்சர் வரைஞ்சோம் அப்படின்னா இது நியூக்ளியஸ்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ளூரின் மாலிக்யூல் நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஓகே, இது ஃப்ளூரின் மாலிக்யூல். அடுத்தது குளோரின். குளோரினோருக்கு இன்னொரு சப்ஷெல் இருக்கு, ரைட்? இது 2p 3p சப்ஷெல் ஆட் ஆகும். புரோமின் பாக்குறப்போ 4p, ரைட்? 4p ஸ்ட்ரக்சர் புரோமின். அயோடின் இருக்கிறப்போ இன்னுமே அதோட சைஸ் வந்து பெருசு. அயோடின் பாக்குறப்போ இன்னுமே அதோட சைஸ் பெருசு. ஸோ நம்ம பார்த்தோம் எலக்ட்ரான் கெயின் என்தால்பினா ஒரு எலக்ட்ரான் வந்து ஆட் ஆகும், ரைட்? ஸோ அப்போ எலக்ட்ரான் வந்து இந்த இதுல ஆட் ஆகுறதுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான ஃபேக்டர் என்ன அப்படின்னா இந்த நியூக்ளியஸுக்கும் இந்த வேலன்ஸ் ஷெல்லுல இருக்க எலக்ட்ரானுக்கும் ஒரு அட்ராக்ஷன் இருக்கும், ரைட்? ஸோ இப்போ சைஸ் பெருசாக நியூக்ளியஸுக்கும் இந்த அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல இருக்க எலக்ட்ரானுக்கும் உள்ள அட்ராக்ஷன் வந்து கம்மியாகும், டிக்ரீஸ் ஆகும், ரைட்? as size increases attraction between nucleus and valence electron decreases. அப்போ இன்னொரு எலக்ட்ரான் வந்து ஆட் ஆகும்போது ஆப்வியஸ்லி அதுக்கு அந்த நியூக்ளியஸோட அந்த அளவுக்கு அட்ராக்ஷன் இருக்காது. அப்போ இந்த ஆர்டர்ல போகும்போது இந்த நியூக்ளியஸோட அந்த அளவுக்கு அட்ராக்ஷன் இருக்காது. அப்போ இந்த ஆர்டர்ல போகும்போது
எலக்ட்ரான் கெயின் என்தால்பி வந்து குறையும். ஸோ இப்போ நம்ம பார்க்கும்போது ஆர்டர் என்னவா இருக்குன்னா, ஃப்ளூரினுக்கு தான் ஹையஸ்ட் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி, குளோரினுக்கு அடுத்தது, புரோமினுக்கு அடுத்தது, அயோடினுக்கு கம்மி. அயோடினுக்கு தான் உள்ளதுலே கம்மி அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு ஆப்ஷன் ஒன்னு கரெக்ட் நம்ம நினைப்போம். பட் அது தப்பு. பிகாஸ் இங்க ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு, ஃப்ளூரினுக்கும் குளோரினுக்கும் நடுவில். இப்போ ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃப்ளூரின்ல இப்போ ஒரு ஃப்ளூரின் மாய்ட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த 2p சப்ஷெல்ல இதுல வந்துட்டு 2s2 2p5 இப்போ 2p சப்ஷெல்ல மட்டுமே கன்சிடர் பண்ணுவோம், 2s இக்னோர் பண்ணி 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இப்போ இப்போ இவ்வளோ எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு ஒரே சப்ஷெல்ல இருக்கு. இப்போ இன்னொரு எலக்ட்ரானை நான் வந்து கொண்டுட்டு வந்து இந்த சின்ன ஸ்ட்ரக்சர்ல இன்னொரு எலக்ட்ரானை ஆட் பண்ணுன்றது இட்ஸ் நாட் ஃபீசிபிள், இட்ஸ் நாட் பாசிபிள். இதே குளோரினுக்கு எடுத்துட்டோம்னா 3p சப்ஷெல் வந்துட்டு இது வந்து பெருசு, 2p விட இட் ஹாஸ் மோர் ரூம், ரைட்? ஸோ அப்ப இங்க இன்னொரு எலக்ட்ரானை ஆட் பண்றது ஈஸி கம்பேர்ட் டு குளோரின். அப்போ ஸ்ட்ரக்சர் எப்படி இந்த ஆர்டர் மாறும் அப்படின்னா, குளோரினுக்கு தான் ஹையஸ்ட் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி, followed by bromine, sorry, followed by fluorine, and then bromine, and then iodine. So, small size or fluorine small size-நாலையும் ஒரு எலக்ட்ரான் வந்து ஆட் ஆச்சுன்னா அங்க ஃபார்ம் ஆகுற இன்டர் எலக்ட்ரானிக் ரிப்பல்ஷன், இந்த ரீசன்னால மட்டும் குளோரினுக்கு ஹையஸ்ட் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி இருக்கு. சோ இங்க கொடுத்திருக்க ஆப்ஷன்ல கரெக்ட் ஆன்சர் எதுன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் 3, 1 கிடையாது. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, அசர்ஷன் ரீசன் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அசர்ஷன் சென்டென்ஸ் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, for an ideal solution formed by mixing liquids P and Q, delta H mix and delta V mix is equal to 0 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ இப்போ ஒரு ரெண்டு லிக்விட் மிக்ஸ் பண்றோம் அப்படின்னா, இப்போ வெறும் லிக்விட் டீ எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு நடுவில் இன்ட்ராக்ஷன்ஸ் எப்படி இருக்கும், இப்படி இருக்கும். லிக்விட் கியூ எடுத்துட்டோம்னா அதோட இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து வெறும் கியூ, அந்த கியூ மாலிகுல்ஸோட இருக்கும். இப்போ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது ரெண்டத்துக்கும் நடுவில் there will be interactions, right? ஸோ இப்போ ஃபார் அன் ஐடியல் சொல்யூஷன் இங்க கொடுத்துட்டாங்க. ஃபார் அன் ஐடியல் சொல்யூஷன் இந்த ஸ்டேட்மெண்ட்ல டெல்டா ஹெச் மிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் டெல்டா வி மிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. இதே ஃபார் ரியல் சொல்யூஷன், ஐடியல் சொல்யூஷன் இல்லாம ரியல் சொல்யூஷனா இருந்ததுன்னா இது ஜீரோவா இருக்காது. ஸோ அசர்ஷன் வந்து கரெக்ட் தான். ரீசன் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, நோ இன்ட்ராக்ஷன்ஸ் அக்கர் பிட்வீன் பி அண்ட் கியூ அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அது தப்பு. பிகாஸ் வெறும் லிக்விட் டீயா இருக்கப்போ வெறும் அந்த மாலிக்யூல்ஸ்குள்ளே there will be interaction, கியூவா இருக்கப்போ அந்த மாலிக்யூல்ஸ்குள்ளே இன்ட்ராக்ஷன் இருக்கும். இப்ப ரெண்டையும் மிக்ஸ் பண்றப்போ ஆஃப்டர் மிக்சிங் பி அண்ட் கியூக்கு நடுவுல, அதாவது ரெண்டு இதுக்கு நடுவுலயுமே there will be interaction. இன்ட்ராக்ஷன் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது தப்பு. கொடுத்துருக்க ரீசன் கரெக்ட், அசர்ஷன் கரெக்ட், ஏ கரெக்ட், பட் ஆர் இஸ் நாட் கரெக்ட். ஸோ ஆப்ஷன் 3 தான் கரெக்டான இது. பிகாஸ் ஏ இஸ் கரெக்ட் பட் ஆர் இஸ் நாட் கரெக்ட். ஆப்ஷன் 3 இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா, the amino acid that gives a red blood color on treating its sodium fusion extract with sodium nitroprusidase. இது வந்து ஒரு லேப் எக்ஸ்பெரிமெண்ட் பேஸ்ட் கொஸ்டின். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இதுக்கு நமக்கு சோடியம் ஃபியூஷன் டெஸ்ட்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். சோடியம் ஃபியூஷன் டெஸ்ட். ஸோ லேப் லெவல்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு டெஸ்ட் டியூப் எடுத்துட்டு அதுல வந்து சோடியம் மெட்டல் ஆட் பண்ணி சோடியம் மெட்டல் ஆட் பண்ணிட்டு இதை வந்து ஹீட் பண்ணணும். ஹீட் பண்ணும்போது இந்த சோடியம் மெட்டல் நல்லா ரெட் ஹாட்டா ஆகுற வரைக்கும் நல்லா ஹீட் பண்ணணும். ஹீட் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நமக்கு ஒரு காம்பவுண்ட் கொடுப்பாங்க அனாலிசிஸ்க்கு. இது என்ன காம்பவுண்ட்னு சொல்ல மாட்டாங்க, இதுல என்ன எலமெண்ட்ஸ் வேணா இருக்கலாம், ஆனா இது என்னன்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ நம்ம இப்ப இதை நல்லா ஹீட் பண்ணிட்டு இவங்க கொடுத்துருக்க காம்பவுண்டை கொஞ்சமா எடுத்து இந்த சோடியம் கூட ஆட் பண்ணும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அந்த காம்பவுண்ட் வந்து இந்த சோடியம் மெட்டலோட ஃபியூஸ் ஆயிரும். ஸோ அதனாலதான் இதுக்கு பேரு சோடியம் ஃபியூஷன் டெஸ்ட். ஓகே. ஸோ இப்போ இது ஃபியூஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த கொஞ்சமா கேர்ஃபுல்லா, பிகாஸ் சோடியம் மெட்டல் வந்து ரியாக்ட் ஆகும் வாட்டரோட, ஏர் அண்ட் வாட்டரோட ஈஸியா ரியாக்ட் ஆகும். ஸோ கேர்ஃபுல்லா இதுல டிஸ்டில் வாட்டர் கொஞ்சமா ஆட் பண்ணும்போது நமக்கு வந்துட்டு சோடியம் ஃபியூஷன் எக்ஸ்ட்ராக்ட்னு கிடைக்கும். இந்த எக்ஸ்ட்ராக்ட்ல கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துதான் வேரியஸ் ரியேஜன்ஸ் ஆட் பண்ணி
நைட்ரஜன், ஆக்சிஜன், சல்பர், ஹாலஜன்ஸ் வந்து ப்ரிடிக்ட் பண்ணுவாங்க. இந்த கொடுத்திருக்க காம்பவுண்ட்ல என்ன இருக்கு அப்படின்றத கண்டுபிடிப்பாங்க, ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஸோ இப்போ இங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, on treating with sodium fusion extracted sodium nitroprusside. ஸோ சோடியம் நைட்ரோப்ரூசைட் வந்து சல்பரை கண்டுபிடிக்க தான் யூஸ் பண்ணுவாங்க. சல்பர் எலிமெண்ட் கண்டுபிடிக்க தான் நமக்கு சோடியம் நைட்ரோப்ரூசைட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ இந்த கொடுத்திருக்க அமினோ ஆசிட்ஸ்ல எதுல சல்பர் இருக்கோ அதுதான் வந்து இந்த சோடியம் நைட்ரோப்ரூசைட் ரியாக்ட் பண்ணி இந்த ரெட் பிளட் கலரை கொடுக்க போகுது. ஸோ அப்போ அதோட இந்த அமினோ ஆசிட்ஸோட ஸ்ட்ரக்சர் நமக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ ஒவ்வொரு அமினோ ஆசிடோட ஸ்ட்ரக்சர் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, லியூசினோட ஸ்ட்ரக்சர் வரையறப்போ NH2, NH2CHCOOH இது எல்லா அமினோ ஆசிடுக்கும் காமன். ஸோ நம்ம இந்த காமன் இதை வந்து ஏன்னு எடுத்துக்கணும். ஓகே, எடுத்துட்டு லியூசினோட ஸ்ட்ரக்சர் CH2, CH, CH3, CH3 இது லியூசின். த்ரியோனினுக்கு அகைன் இந்த காமன் இந்த பாக்ஸ்ல எழுதி இருக்கதை நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். பிகாஸ் எல்லா அமினோ ஆசிட்லயுமே அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், NH2CHCOOH. த்ரியோனினோடது இது. அடுத்தது மீத்தியனோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோம்னா CH2, CH2, S, CH3. அடுத்தது அகைன் இது A எடுத்துட்டு CH2, OH. இது வந்து செரினோட ஸ்ட்ரக்சர், ரைட்? ஸோ அப்போ கொடுத்திருக்க எதுல சல்பர் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மீத்தியோனைன்ல தான் இருக்கு. இது மீத்தியோனைன் அமினோ ஆசிட். ஸோ மீத்தியோனைன்ல தான் இருக்கு. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் 3 தான் சோடியம். ஆப்ஷன் 3 தான் it gives red blood color in sodium nitroprusside solution, sodium fusion test. Okay, 11th question என்ன கேட்டுப்பாங்கன்னா, the standard electrode potential for the half cell reaction கொடுத்துட்டு இந்த half cell reaction நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட E0 வேல்யூ என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ சில ஹாஃப் செல் ரியாக்ஷன்ஸோட E0 வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த தெரியாத ரியாக்ஷன் ஹாஃப் செல் ரியாக்ஷனோட E0 வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கான சொல்யூஷன் நம்ம பார்த்துக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருந்தாங்க, அயன் Fe3 பிளஸ் 2Fe, ரைட்? ஸோ என்ன Fe3 பிளஸ் 2Fe கொடுத்துருந்தாங்க, ரைட்? ஸோ இதுல வந்து 3 எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் ஆயிருக்குங்க. அண்ட் இதோட E0 வேல்யூ -0.04 வோல்ட். அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருந்தாங்க, Fe2 பிளஸ் Fe. ஸோ இங்க 2 எலக்ட்ரான் இன்வால்வ் ஆயிருக்கு அண்ட் E0 வேல்யூ -0.44 வோல்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ரியாக்ஷன் என்னன்னா Fe3 பிளஸ் Fe2 பிளஸ். ஸோ இங்க ஒரு எலக்ட்ரான் இன்வால்வ் ஆயிருக்கு. இதுக்கான E0 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இங்க கொடுத்துருக்க வேல்யூஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம இதுக்கானது கண்டுபிடிக்கிறது. ஸோ இதை வந்து நம்ம நார்மலான நான்ஸ்ட் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு நம்ம டெல்டா G0 ஈக்குவேஷன் வச்சுதான் நம்ம சால்வ் பண்ண போறோம். ஸோ நமக்கு இந்த ஃபார்முலா படிச்சிருக்கோம், டெல்டா G0 இஸ் ஈக்குவல் டு -NFE. இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு ஃபார்முலா. ஸோ இதுல வந்து நம்ம வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ இந்த ரியாக்ஷனை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம், செகண்ட், தேர்டுன்னு. ஸோ இதுல இப்போ ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் எடுத்துட்டு Fe3 பிளஸ் 3 எலக்ட்ரான் கிவ்ஸ் Fe, ரைட்? ஸோ இங்க 3 எலக்ட்ரான் இன்வால்வ் ஆகுது. அப்ப N வேல்யூ வந்துட்டு 3, F வந்துட்டு இட்ஸ் அ கான்ஸ்டன்ட் 96,500. ஸோ அதை வந்து நம்ம கான்ஸ்டன்ட் Fனே வச்சுக்கலாம். E0 வேல்யூ என்னதுன்னா இங்க இந்த ரியாக்ஷன்ல -0.04. ஸோ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அதே மாதிரி தான் அடுத்த ரியாக்ஷனுக்கு இங்க 2 எலக்ட்ரான் இன்வால்வ் ஆகுது. ஸோ N வேல்யூ 2, F அண்ட் தென் E0 வேல்யூ -0.45. இங்கே ஒரு எலக்ட்ரான் இன்வால்வ் ஆகுது. ஸோ -1, F இஸ் அ கான்ஸ்டன்ட். நம்ம இந்த வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும், ரைட்? ஸோ இப்போ நம்ம எதுல சப்ஸ்டியூட் பண்ண போறோம் இந்த வேல்யூஸ்லாம் அப்படின்னா, டெல்டா G1 இஸ் ஈக்குவல் டு டெல்டா, இதெல்லாம் ஈக்குவேட் பண்றதுக்கு டெல்டா G1 இஸ் ஈக்குவல் டு டெல்டா G2 பிளஸ் டெல்டா G3. ஸோ நம்ம அப்ப இதுல இந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணலாம். டெல்டா G1 வேல்யூ இது, அண்ட் தென் டெல்டா G2 பிளஸ் G3 நம்ம E0 வேல்யூ நமக்கு தெரியும், ரைட்? ஸோ ஃபாரடேவை காமனா வெளியே எடுத்தாச்சு. இப்போ இங்க இருக்க ஃபாரடேவையும் இதையும் வந்து நம்ம கேன்சல் பண்ணிடுவோம். இதை கேன்சல் பண்ணிட்டு இது நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா, ரீஅரேஞ்ச் பண்ணி சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் +0.6 வோல்ட். ஸோ இதுல நமக்கு கொடுத்துருக்க ஆப்ஷன்ல எது கரெக்ட்னு பார்க்கணும்னா +0.76 வோல்ட், ஆப்ஷன் 2 தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, in an acidic medium 10 ml of 0.25 mol oxalic acid
titration based question கேட்டிருக்காங்க, right? So is titrated with KMnO4. So இது வந்து oxalic acid versus KMnO4 versus KMnO4, right? So இப்ப இதுல oxalic acid ஓட வால்யூம் கொடுத்துட்டாங்க V1, oxalic acid ஓட molarity கொடுத்துட்டாங்க M1. If the volume of KMnO4 solution required to reach the end point is 10 ml, which is V2 கொடுத்துட்டாங்க 10 ml. The strength of KMnO4 solution, strength of KMnO4 னா M2 என்னன்னு கண்டுபிடிக்கணும், ரைட்? ஸோ நம்ம இப்போ V1 M1 is equal to D to M2 ஃபார்முலா போட்டு 10 into 0.25 is equal to 10 into M2. 10 10 கேன்சல் ஆயிடுச்சுன்னு போட்டுட்டு M2 is equal to 0.25 போட்டு ஆப்ஷன் 3 போட்டோம்னா இது தப்பு. பிகாஸ் இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. பிகாஸ் இதுக்கான ஆன்சர் 0.25 கிடையாது. பிகாஸ் நம்ம இதுல ரியாக்ஷன்ல நம்ம இன்னும் நிறைய ஸ்டெப்ஸ் சால்வ் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ இதுக்கான சொல்யூஷன் என்ன, டீடைல் சொல்யூஷன் என்னன்னு பார்த்தோம்னா ஆல்ரெடி கொடுத்த மாதிரி தான், விச் இஸ் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்த மாதிரி தான், விச் இஸ் V1 வந்து இதுதான், M1 இதுதான் ஆக்சாலிக் ஆசிடோடது, V2 வந்து 10 ml, M2 நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் வந்துட்டு கான்செப்ட். பட் இங்க என்ன என்ன டிஃபரெண்டா வரும் அப்படின்னா, என்ன ரியாக்ஷன் கொடுத்திருக்காங்க நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும், which is acidic medium. In an acidic medium, KMnO4 is titrated against oxalic acid, right? So அப்ப அதுல இதுக்கான ரியாக்ஷன் இப்ப எழுதணும் அப்படின்னா KMnO4 titrated with oxalic acid. Oxalic acid ஓட ஃபார்முலா COOH COOH, right? So அப்ப அது H2C2O4. And then acidic medium சொல்லிட்டாங்க. So we can't ignore sulfuric acid, right? So இப்ப இதுல ப்ராடக்ட்ஸ் என்னென்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா K2SO4 plus MnSO4 plus carbon dioxide plus H2O. இப்ப இது இப்போ இது பண்ணோம் அப்படின்னா this is 2, 10 with 10 molecules of carbon dioxide and then 8 molecules of water. So இப்ப இதுல n factor நம்ம கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா KMnO4ல இருந்து இது MnSO4 கன்வெர்ட் ஆயிருக்கு, ரைட்? இப்ப KMnO4ல இருந்து MnSO4 கன்வெர்ட் ஆகும்போது ஆக்சிடேஷன் ஸ்டேட் எப்படி மாறுதுன்னு பார்க்கணும். ஸோ இங்க ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்த்தோம்னா +1 பிளஸ் Mnக்கு தான் கண்டுபிடிக்கணும், சாரி எக்ஸ் பிளஸ் சாரி இங்க எஸ் சல்பர் வராது, இங்க வெறும் O4 மட்டும்தான். KMnO4 4 ஆக்சிஜன் இருக்கு, ரைட்? ஸோ 4 2s are 8 -8 is equal to 0. அப்ப x is equal to +7. இங்க மேங்கனீஸோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +7. இங்க என்னவா மாறும் அப்படின்னா எக்ஸ் +6 -8. இப்போ சல்பரோட சார்ஜ் +6, ஆக்சிஜனுக்கு ஒரு இதுக்கு 2, ஸோ 4 இருக்கு 8. அப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு +2. அப்போ மேங்கனீஸ் வந்து +7ல இருந்து +2க்கு கன்வெர்ட் ஆயிடும். ஸோ அப்ப இங்க 5 எலக்ட்ரான் கெயின் ஆயிருக்கு. இப்ப அதே ஆக்சாலிக் ஆசிடுக்கு பார்த்தோம் அப்படின்னா H2C2O4 H2C2O4 வந்து CO2 கன்வெர்ட் ஆயிருக்கு. ஸோ அப்ப இதுல கார்பனோட இது என்னன்னு கண்டுபிடிக்கணும், ஆக்சிடேஷன் ஸ்டேட். அப்ப இதுல ஹெச்சுக்கு வந்துட்டு இட் வில் பி -1. அப்ப 2 இருக்கிறதுனால -2 plus 2x minus 8 is equal to 0. அப்ப இது வந்து சாரி இது +2 ஹைட்ரஜன், சாரி. ஓகே, ஸோ அப்ப இது சால்வ் பண்ணும்போது 2x is equal to 6, x is equal to 3. அப்போ ஆக்சாலிக் ஆசிட்ல இந்த கார்பனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +3. அதே கார்பன் டை ஆக்சைடா மாறும்போது x minus 4, right? 4 is equal to 0. அப்ப x is equal to +4. +4. அப்போ இங்க வந்து ஒரு எலக்ட்ரான் கெயின் ஆயிருக்கு. ஒரு எலக்ட்ரான் கெயின் ஆயிருக்கு, ரைட்?
ஆனா என்னன்னா ஒரு மாலிக்யூல் 5 டைம்ஸ் 5 ஆக்சாலிக் ஆசிட்னா இங்க 10 இது ஃபார்ம் ஆயிருக்கு. இங்க 2 molecules of KMnO4 க்கு 2 molecules of MnSO4 ஃபார்ம் ஆயிருக்கு. இங்க 5 molecules of oxalic acid க்கு 10 molecules, double the times, 2 times ஃபார்ம் ஆயிருக்கு, ரைட்? ஸோ அப்ப இங்க 2 electrons, 2 electrons are gained. Okay, so அப்ப n factor of KMnO4. KMnO4 வந்து நம்ம 2 தான் எடுத்திருக்கோம். V2, M2. அப்ப N2 ஓட வேல்யூ வந்துட்டு it is 5. N1 வந்து ஆக்சாலிக் ஆசிடோடது, அதோட வேல்யூ வந்து 2. ஸோ இப்பதான் நம்ம வந்து ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். என்ன ஃபார்முலா அப்படின்னா V1 M1 N1 is equal to V2 M2 N2. ஸோ இப்போ நம்ம V1 தெரியும், which is 10 ml, M1 0.25, N1 ஓட வேல்யூ வந்துட்டு இட்ஸ் 2. V2 வந்து 10 ml, N2 வந்து 5, M2 தான் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதுல சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 0.25 into 10 ml into 2 is equal to M2 தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. 10 ml, volume 10 ml into 5 n factor. So நம்ம இது பண்ணும்போது N2 ஓட வேல்யூ 0.10 molar. So the correct answer is 0.10 molar, which is option 1. நெக்ஸ்ட் சிம்பிளான ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரியில இருந்து. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, அக்கார்டிங் டு கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் லிகாண்ட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு தேர் டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த்ஸ்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நமக்கு ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ் தெரிஞ்சிருக்கும். சில இம்பார்ட்டன்டான இதுக்கு ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ் எழுதணும் அப்படின்னா, ஆர்டர் எழுதணும் அப்படின்னா, ஹாலஜன்ஸ் ஹாலஜன்ஸ்க்கு தான் வந்துட்டு லெஸ்ஸான வேல்யூ இருக்கு. ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் வந்து கம்மியா இருக்குது ஹாலஜன்ஸ்க்கு தான். அடுத்தது OH மைனஸ், H2O, NH3, Cn மைனஸ், CO. இப்போ ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்குது சிஓக்கு நமக்கு தெரியும், இது வந்து ஒரு காமனான திங். அண்ட் கம்மியா இருக்குது ஹாலஜனுக்கு நமக்கு தெரியும். அப்போ கொடுத்துருக்க ஆப்ஷனை பார்க்கும்போது ஹாலஜனுக்கு இங்க அதிகம்னு கொடுத்துருக்காங்க, இது தப்பு. 3யும் தப்பு, 4ம் தப்பு. இப்போ 1 and 2ல ஏதோ ஒண்ணுதான் கரெக்டான ஆன்சர். இங்க சிஓக்கு ஹையஸ்ட்னு கொடுத்துருக்காங்க, சிஎலுக்கு லோவஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு எங்க இதாகும் அப்படின்னா, NH3க்கு ஹை வேல்யூவா, NH3க்கு ஹை ஃபீல்ட் ஸ்ட்ரென்த்தா இல்ல H2ஓக்கான்னு பார்க்கணும். அப்ப நம்ம இந்த ஆர்டர் படி பார்க்கும்போது NH3க்கு தான் அதிகம். ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, 2 moles of an ideal gas undergo free expansion from 10 liter to 100 liter at 300 Kelvin. The values of delta S system and delta S surroundings are கேட்டிருக்காங்க. இப்போ இதுல என்ன வேல்யூ, இந்த கொஸ்டின்ல இருந்து நமக்கு என்னென்ன டீடைல்ஸ் கிடைக்குது அப்படின்னா, 2 moles of an ideal gas. அப்ப என்னோட வேல்யூ 2. undergo free எக்ஸ்பான்ஷன் நடக்குது from 10 liter to 100 liter. அப்போ நமக்கு V1 வேல்யூ வந்து 10 தெரியும், 10 லிட்டர். அண்ட் V2 வேல்யூ இட்ஸ் 100 லிட்டர், ரைட்? அண்ட் தென் டெம்பரேச்சர் வந்து 300 Kelvin இப்படி கொடுத்துருக்காங்க, ரைட்? ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா டெல்டா எஸ் சிஸ்டம் அண்ட் டெல்டா எஸ் சரௌண்டிங். இதுக்கான ஃபார்முலாஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். டெல்டா எஸ் சிஸ்டமோட ஃபார்முலா என்ன அப்படின்னா, for ideal gas undergoing free expansion, delta S system ஓட formula என்ன அப்படின்னா 2R ln V2 by V1. V2 by V1. ஸோ இப்போ இதில் நமக்கு தெரிஞ்ச வேல்யூஸ்லாம் சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது 2R ln 100 by 10. இப்போ V2 100, V1 10. ஸோ சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது 2R ln 10 வரும். ஸோ ln 10 ஓட வேல்யூ இட்ஸ் 1. ரைட்? அதுக்கு முன்னாடி நம்ம இதை லாக் கன்வெர்ட் பண்ணிடலாம் அந்த ஸ்கேல, பிகாஸ் கொடுத்துருக்க ஆன்சர் அந்த லாக் ஸ்கேல வந்துட்டு இருக்காங்க. ஸோ ln 10 இருக்கும். ஸோ இப்போ இதை நம்ம லாக் கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 2 into 2.303 R into R log 10. ln 10 வந்து 1 கிடையாது, log 10 தான் 1. ரைட்? ஸோ இப்போ இது பண்ணும்போது இந்த வேல்யூ 1 மாறிடும். அப்போ நமக்கு வர ஆன்சர் வந்துட்டு இட்ஸ் 4.606 R.
டெல்டா எஸ் சிஸ்டமோட வேல்யூ 4.606 ஆர். ஸோ இப்போ இங்க டெல்டா எஸ் சிஸ்டம் 0ன்னு கொடுத்துருக்காங்க, தப்பு. இங்கேயும் அதே தான் கொடுத்துருக்காங்க, இதுவும் தப்பு. ஸோ இப்போ இங்க செகண்ட் அண்ட் ஃபோர்த் ஆப்ஷன்ல எது கரெக்ட்னு பார்க்கணும். அதுக்கு நம்ம டெல்டா எஸ் சரௌண்டிங் கால்குலேட் பண்ணணும். இப்போ டெல்டா எஸ் சரௌண்டிங்கான ஃபார்முலா கரெக்ட் கால்குலேட் பண்றதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா, Q surroundings by temperature. Okay. So a general, so இதுல பார்க்கும்போது for an ideal gas, the system doesn't exchange heat with surroundings. So அப்ப Q surrounding ஓட வேல்யூ வந்துட்டு ஜீரோவா மாறிடும். அப்ப இதுல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது 0/300 Kelvin சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 0 by any value it's 0. Right? So அப்ப இங்க கொடுத்திருக்க ஆப்ஷன்ல டெல்டா எஸ் சிஸ்டமோட வேல்யூ 4.606 ஆர் and delta S surroundings வந்து 0. So option 4 is the correct answer. Question 15 என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, two molecules of A reacts to give B. இங்க rate constant K. இங்க rate constant ஒரு வேல்யூ கொடுத்துட்டாங்க. 0 ஓட ரியாக்ஷன் சொல்லிட்டாங்க. N is equal to 0. Initial concentration of A is 2 molarன்னு சொல்லியாச்சு. And then time, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, time taken to complete 75% of the reaction என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். Right? So அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ரேட் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணணும். இப்போ ரேட் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ரியாக்டன்ட்டுக்கு தான் ரேட் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணணும். ஸோ அப்போ இதோட வேல்யூ மைனஸ்ல எழுதுவோம். 2 molecules of A இன்வால்வ் ஆயிருக்கு. ஸோ 1/2 dA/dt which is equal to K. 0 ஆர்டர் ரியாக்ஷனால A பவர் 0. A பவர் 0 ஓட வேல்யூ 1. அப்போ இதை 1ன்னு மாத்திட்டு இந்த 2 இந்த சைடு போகுது அப்படின்னா எப்படி மாறும் அப்படின்னா மைனஸ் dA/dt is equal to 2K. இப்போ நம்ம இன்டகிரேட் பண்ண போறோம். ரைட்? இன்டகிரேட் பண்றதுக்கு டிஏவா இந்த சைடு வச்சுட்டு இது எல்லாத்தையுமே நம்ம அந்த சைடு கொண்டு போகும்போது 0 to t இன்டகிரேட் பண்ணணும். ரைட்? அப்போ இன்டகிரேட் பண்ணும்போது -2k dt. நமக்கு என்ன வரும் அப்படின்னா 80 is equal to a0 minus 2kt. இதுதான் நமக்கு வர ரேட் ஈக்குவேஷன். ஸோ இது நமக்கு டி வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம இந்த டீக்கு சால்வ் பண்ணோம் அப்படின்னா a0 minus 80 divided by 2k. இப்போ இந்த ஃபார்முலால தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி நமக்கான ஆன்சரை கண்டுபிடிக்க போறோம். இப்போ டீக்கு நம்ம சால்வ் பண்ணோம். என்ன பண்ணோம்னா a0 minus 80 by 2k. ஸோ இப்போ இதுல a0 ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க which is 2 molar. Which is the initial concentration of A is 2 molar. Initial concentration 2 molar. My AT value என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். Because K வேல்யூமே கொடுத்துட்டாங்க. Which is 1 mole per liter per minute. இப்போ AT வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இங்க ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க என்னன்னா டைம் டேக்கன் டு கம்ப்ளீட் 75% ஆஃப் த ரியாக்ஷன். அப்போ 75% ஆஃப் A0 இதா இருக்கு. ரைட்? அப்போ A0 minus AT is equal to 75% of A0. அப்ப இதை சால்வ் பண்ணும்போது 75 divided by 100 into A0 ஓட வேல்யூ 2 molar. அப்ப இதை சால்வ் பண்ணும்போது நமக்கு வர வேல்யூ 1.5 molar. இப்போ இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் சொல்லிட்டாங்க. இனிஷியல் 2 molar. அதுல 75% ரியாக்ட் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு வர்றது 1.5 molar. ரைட்? ஸோ அப்போ நமக்கு ATயோட வேல்யூ ஆஃப்டர் சம் டைம் இந்த ரியாக்ஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு வர்றது எப்படி இருக்கும் அப்படின்னா இனிஷியல் மைனஸ் 1.5 மோலார் which is 0.5 மோலார். ஓகே, அப்ப A0 வந்துட்டு 2 மோலார், AT வந்துட்டு 0.5 மோலார். அப்ப இந்த T ஈக்குவேஷன்ல நம்ம இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா T is equal to 2, A0 ஓட வேல்யூ 2 minus 0.5 AT ஓடது divided by 2 into 1.0 mole per liter per minute. Right? So இப்போ இதை சால்வ் பண்ணும்போது நமக்கு வர வேல்யூனா 0.75 minute. ஸோ இதுல கரெக்ட் ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் 2.
16th question என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இது ஒரு assertion reason question தான். Given below are two statements. One is labeled as assertion and the other is labeled as reason. So assertion என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா generally 3D transition metals are high melting points. So இது வந்து 3D transition metals-கே உள்ள ஒரு ப்ராப்பர்ட்டி. High melting point வந்து 3D transition metals-கே உள்ள ஒரு ப்ராப்பர்ட்டி. It's a characteristic property. Because due to the nature of their metallic bond. அதனால 3D transition metals are high melting point. அப்ப assertion வந்து கரெக்ட் தான். ரீசன் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா involvement of 3D electrons in addition to 4s electrons in the interatomic metallic bond. ஸோ இதுதான் ரீசன் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்ப டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல வந்து அன்பேர்டு டி எலக்ட்ரான்ஸ் இருக்கு. 3D எலக்ட்ரான்ஸ் 3D ஷெல்னா unpaired d electrons இருக்கு. Right? So in the unpaired d electrons, they contribute to the strength of metallic bond. இந்த ரீசன்னாலதான் இந்த 3D transition metals are high melting point. Right? So அப்ப ரீசனும் கரெக்ட் தான். ஏயும் கரெக்ட் தான் ஆரும் கரெக்ட் தான். So both A and R are correct and R வந்து it's the correct explanation of A. So option 1 is the correct answer. 17th question என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா for a salt XY which is a strong electrolyte கொடுத்துட்டாங்க. So the plot of lambda m versus root c. Lambda m versus root c has a slope value கொடுத்திருக்காங்க which is 90 Siemens centimeter square. Which is mole power minus 3/2 liter power 1/2 கொடுத்துட்டு இதோட ஸ்லோப் வேல்யூ கொடுத்திருக்காங்க. கான்சென்ட்ரேஷன் வந்துட்டு 0.01 மோலார் கொடுத்திருக்காங்க. the value of delta m ஓட வேல்யூ கொடுத்திருக்காங்க 145 Siemens centimeter square per mole. So நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா limiting molar conductivity of y ion delta not y minus தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இங்க வந்து x minus கேட்டையானோட அயனிக் மொபிலிட்டி ஆஃப் கேட்டையான் கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து ஆனையானோட கண்டுபிடிக்கணும். அயனிக் மொபிலிட்டி இல்ல சாரி அயனிக் கண்டக்டிவிட்டி ஆஃப் கேட்டையான் கொடுத்துட்டாங்க. நம்ம ஆனையான் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இதுக்கு நம்ம வந்து டி பை ஹக்கல் ஆன்சாகர் ஈக்குவேஷன் தான் யூஸ் பண்ண போறோம். டி பை ஹக்கல் ஆன்சாகர் ஈக்குவேஷன். ஸோ அந்த ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா lambda m is equal to lambda m naught minus a root c. Right, so lambda m da y is equal to mx plus c, right? C plus mx. So நம்ம plot பண்ணிருக்கிறது y versus x தான். y வந்து lambda m, x வந்து root c. Right, plot பண்ணிட்டோம். நம்மளோட slope ஓட வேல்யூ வந்துட்டு 90, right? ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. So a minus a நமக்கு slope வந்து minus a is equal to 90. அப்ப a is equal to minus 90. Okay, so இப்போ இதை நம்ம ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணணும். டி பை ஹக்கல் ஆன்சாகர் ஈக்குவேஷன்ல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது இப்போ இதுல வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இங்க கொடுத்துட்டாங்க வேல்யூ ஆஃப் லாம்டா எம் வந்து 145 கொடுத்துட்டாங்க. அப்போ 145 is equal to லாம்டா எம் நாட் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். மைனஸ் ஏயோட வேல்யூ நமக்கு தெரியும் 90, ரைட்? ஸோ மைனஸ் 90 நமக்கு ஸ்லோப்போட வேல்யூ மைனஸ் 19 பார்க்கணும். மைனஸ் 90 ரூட் 0.01 பிகாஸ் கான்சென்ட்ரேஷன் இங்க கொடுத்துருக்கிறது 0.01 மோலார். இப்போ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா லாம்டா எம் நாட்டோட வேல்யூ நமக்கு என்ன வரும் அப்படின்னா 154 Siemens centimeter square per mole. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணும்போது லாம்டா எம் நாட் it is 0.1 மாறிடும். So it will become 1.05 sorry 145.0 plus 9
0.0, right? So அப்ப இது சால்வ் பண்ணும்போது நமக்கு வர ஆன்சர் 154 Siemens centimeter square per mole inverse. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா லாம்டா நாட் y மைனஸ் ஆனியானோட லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இதுக்கு நம்ம வந்து கொல்ராஷஸ் லா தான் அப்ளை பண்ணணும். கொல்ராஷஸ் லா இண்டிபெண்டன்ட் மைக்ரேஷன் ஆஃப் அயன். ஸோ அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா லாம்டா m நாட் இஸ் ஈக்குவல் டு ionic mobility of cation lambda x plus lambda not x plus lambda not y minus anion to cation. Right, so இப்போ நம்ம lambda m naught ஓட ஃபார்முலா வேல்யூ கண்டுபிடிச்சோம் which is 154. x நாட்டுக்கு கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல which is 74. lambda not x plus cation கொடுத்துருக்காங்க which is 74 Siemens centimeter square per mole plus நம்ம இதுக்கு தான் கண்டுபிடிக்கணும் கேட்டியானோட அயனிக் மொபிலிட்டி ஆர் லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி. அயனிக் கண்டக்டிவிட்டி லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி நம்ம கண்டுபிடிக்கணும். ரைட், ஸோ இப்போ இதுக்கு நம்ம சால்வ் பண்ணும்போது என்ன வேல்யூ வரும் அப்படின்னா 80. 154 minus 74 which is 80 Siemens centimeter square per mole units. So the correct answer is option 1. 18th question என்ன கேட்டிருக்காங்கன்னா the amount of carbon dioxide evolved upon complete combustion of 116 gram of N-butanes அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட், ஸோ நமக்கு எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு எவால்வ் ஆகுது when 116 grams of N-butane which is C4H2, right? Combustion reppo it involves oxygen. அப்போ எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு எவால்வ் ஆகுது அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். அமௌண்ட்னா the weight of the mass of carbon dioxide எவ்வளோ எவால்வ் ஆகுது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் we have to know the reaction, right? ஸோ அப்போ butane when it reacts with oxygen it forms carbon dioxide and water. இப்போ இது பண்ணோம் பேலன்ஸ் பண்ணோம் அந்த ஈக்குவேஷன் அப்படின்னா it will be butane, oxygen, carbon dioxide and water. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் மோலார் மாஸ் ஐடென்டிஃபை பண்ணணும். இப்போ C4H10 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 4 கார்பன், ரைட்? ஸோ 4 into 12 ஏன்னா 12 தான் அதோட அட்டாமிக் மாஸ் பிளஸ் ஹைட்ரஜனுக்கு 1 10 ஹைட்ரஜன் 1. இப்போ இது பண்ணோம் அப்படின்னா 58 கிராம் per mole வரும். அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடுக்கு இது பண்ணோம் அப்படின்னா ஒரு கார்பன் டை ஆக்சைடு அப்போ 1 into 12 பிளஸ் 4 ஆக்சிஜன் 4 into 6 சாரி 2 ஆக்சிஜன் 4 into 16 அப்போ வரது 44 கிராம் per mole. ஸோ இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறோம் அப்படின்னா மோல்ஸ் கால்குலேட் பண்ண போறோம், நம்பர் ஆஃப் மோல்ஸ். அப்போ மோல்ஸோட ஃபார்முலா என்னன்னா மாஸ் பை மோலார் மாஸ். ஸோ இப்போ C4H10க்கு மாஸ் எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க, ரைட்? அப்போ மோல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் வந்து 116 கிராம் பை மோலார் மாஸ் வந்துட்டு 58 கிராம் per mole. அப்ப நமக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளவு வரும் அப்படின்னா 2 மோல்ஸ் ஆஃப் C4H10. இப்ப நம்ம இங்க ரியாக்ஷன்ல பாக்குறப்ப என்ன ஆகுது அப்படின்னா 2 மோல் ஆஃப் பியூட்டேன் இட் ரியாக்ட்ஸ் டு ஃபார்ம் 8 மோல்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. அப்போ 1:4 ரேஷியோல இருக்கு, ரைட்? அப்போ கார்பன் டை ஆக்சைடோட நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளவு வரும் அப்படின்னா பியூட்டேனோடது இன்டு 4 டைம்ஸ், அப்போ 8 மோல்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ நம்ம இப்போ மாஸ் கால்குலேட் பண்றதுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வில் ஜஸ்ட் நோட் எவ்ரிதிங் டவுன். என்ன அப்படின்னா நம்ம கால்குலேட் பண்ண வரைக்கும் மோலார் மாஸ் கால்குலேட் பண்ணதில்ல. C4H10 ஓடது இட்ஸ் 58 கிராம் per mole. CO2 ஓடது இட்ஸ் 44 கிராம் per mole. அதே மாதிரி நம்பர் ஆஃப் மோல்ஸ் கால்குலேட் பண்ணது C4H10 ஓடது 2 moles, கார்பன் டை ஆக்சைடோடது 8 moles. இப்போ தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா நம்ம வந்து கார்பன் டை ஆக்சைடோட இது அமௌண்ட் தான் மாஸ் தான் கண்டுபிடிக்க போறோம். அப்போ ஃபார்முலா என்னது மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு கார்பன் டை ஆக்சைடுக்கு நம்ம கண்டுபிடிக்க போறோம், ரைட்? மாஸ் பை மோலார் மாஸ்.
அப்ப நமக்கு மோல்ஸ் தெரியும், 8 moles ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. மாஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். டிவைடட் பை மோலார் மாஸ் வந்து 44. அப்போ மாஸோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னா 8 into 44, it will be 352 gram. So the amount of carbon dioxide evolved upon complete combustion of 116 grams of N-butane is 352. Option 1 is the correct answer. Next question பார்த்தோம்னா question number 19. Kinetics இருந்து கேட்டிருக்காங்க. Arrhenius equation based பண்ண question. For an elementary chemical reaction, the Arrhenius plot is given below. Right? Arrhenius plot கொடுத்துட்டாங்க 1 by T versus ln K. So if the energy of activation EA ஓட value கொடுத்துட்டாங்க, which is 6.64 kilojoule per mole, and R ஓட value கொடுத்துட்டாங்க, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா the temperature at which the rate constant becomes E square per minute. So நம்ம temperature தான் கண்டுபிடிக்க போறோம். Okay, எந்த டெம்பரேச்சர்ல the rate constant becomes E square per minute. Okay, so நம்ம அதுக்கு Arrhenius equation எழுதணும் அப்படின்னா K is equal to A into E power minus EA by RT. Right, so இதான் Arrhenius equation. அப்ப ரெண்டு சைடும் ln எடுத்துக்கலாம். ln K is equal to ln A minus EA by RT. It's நமக்கு இங்க T வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி என்ன கொடுத்திருக்காங்கன்னா T வேல்யூ எப்ப கண்டுபிடிக்கணும், in which the rate constant becomes E square. அப்ப ரேட் கான்ஸ்டன்ட் வந்து ln K தானே, ln K is the rate constant. அது E square அப்படின்னா ln பவர் ரெண்டு சைடு ln எடுக்கும்போது ln கொடுக்கல, ln K இல்ல, K ரேட் கான்ஸ்டன்டோட வேல்யூ E square கொடுத்திருக்காங்க. அப்ப ரெண்டு சைடு ln எடுக்கும்போது ln K is equal to ln E square. ரைட், அப்ப இது என்னவா மாறும் அப்படின்னா ln K is equal to 2 ln E. அப்ப ln E ஓட வேல்யூ இட்ஸ் 1. அப்ப ln K is equal to 2. அப்ப இங்க நம்ம 2 சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ln A ஓட வேல்யூ நம்ம கிராஃப்ல இருந்து தான் கண்டுபிடிக்கணும். ரைட், சோ ln A வந்து இன்டர்செப்ட் தான். அப்ப இந்த இன்டர்செப்ட் வந்து எங்க இதாகுது அப்படின்னா 6. அப்ப ln A ஓட வேல்யூ இட்ஸ் 6. ஓகே, மைனஸ் EA ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க, which is 6.64 kilojoule per mole. Divided by R ஓட வேல்யூ இட்ஸ் 8.3 joule per Kelvin per mole into T. ஸோ இதை இப்ப நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா கிலோஜூல வந்து நம்ம ஜூலுக்கு கன்வெர்ட் பண்ணிடலாம், which is into 1000 போட்டுக்கலாம். into 1000 போட்டா நமக்கு 6640 ஜூல் per mole வரும். அதே மாதிரி 8.33 ஜூல் per Kelvin per mole. T தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ரைட், அதான். ஸோ அப்ப நம்ம இந்த T வந்து இங்க கொண்டுட்டு போயிட்டு 6 - 2 4 வந்து கீழே கொண்டுட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற வேல்யூ 200 Kelvin. ஸோ கொடுத்திருக்க ஆப்ஷன்ல எது கரெக்ட்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் 3 200 Kelvin. கொடுத்திருக்க ஆப்ஷன்ல எது கரெக்ட்னு பார்த்தோம்னா இட்ஸ் ஆப்ஷன் 3 200 Kelvin. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா given below are two statements. ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. Heating NaCl with concentrated H2SO4 and MnO2 results in the oxidation of Mn. And second statement, heating NaI with concentrated sulfuric acid and MnO2 results in the reduction of Mn. ஸோ இதுல எது கரெக்ட் அப்படின்னு பார்க்கணும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்க்கு நம்ம ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்க்கு நம்ம ரியாக்ஷன் எழுதணும் அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க, சோடியம் குளோரைட் when it reacts with MnO2 and H2SO4 என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னா MnSO4. Okay, MnSO4 plus Na2SO4 plus H2O plus chlorine gas வந்து லிபரேட் ஆகும். ஸோ இந்த ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணோம் அப்படின்னா இட் வில் பி 4NaCl. ஸோ இப்போ இதுல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா NaCl வந்து ரியாக்ட் பண்ணும்போது with concentrated H2SO4 and MnO2 results in the oxidation of Mn அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ரைட், ஸோ அப்போ MnO2க்கும் MnSO4க்கும் ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்கணும். அப்போ கண்டுபிடிச்சோம்னா x - 4 is equal to 0. அப்போ x is equal to +4 MnO2க்கு. MnSO4க்கு x +6 - 8 is equal to 0. அப்ப x is equal to +2. இப்போ 4ல இருந்து 2க்கு குறைஞ்சுதான் இருக்கு, ரிடக்ஷன் தான் நடந்திருக்கே தவிர இங்க ஆக்சிடேஷன் நடக்கல. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் இன்கரெக்ட்.
நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா NaI இதே ரியாக்ஷன் தான் சேம் ரியாக்ஷன் பட் NaI வந்து இட் ரியாக்ட்ஸ் வித் MnO2 plus H2SO4 again the same products தான் ஃபார்ம் ஆகும் MnSO4 Na2SO4 plus water இங்க குளோரினுக்கு பதிலா அயோடின் கேஸ் லிபரேட் ஆகும் ரைட் ஸோ இப்போ இதை பேலன்ஸ் பண்ணோம்னா அகேன் இதுதான் நமக்கான ரியாக்ஷன் ரைட் ஸோ இப்போ இதுல இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹீட்டிங் NaI with concentrated H2SO4 and MnO2 results in the reduction of Mn ன்னு சொல்லியிருக்காங்க ரைட் அப்ப இதுக்கான ஆக்சிடேஷன் ஸ்டேட் நம்ம பார்த்தோம் இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +4 ரைட் அதே மாதிரி MnSO4க்கும் இட் இஸ் MnSO4க்கு இட்ஸ் +2 அப்ப இங்க +4ல இருந்து +2க்கு குறைஞ்சிருக்கு ரிடியூஸ் ஆயிருக்கு ரிடக்ஷன் ஹாஸ் டேக்கன் பிளேஸ் ரைட் ஸோ அப்போ ஸ்டேட்மெண்ட் 2 கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் இன்கரெக்ட் ஏன்னா இங்கேயும் ரிடக்ஷன் தான் நடந்திருக்கு ஆக்சிடேஷன் இல்லை ரைட் ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் இன்கரெக்ட் பட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் கரெக்ட் அது எந்த ஆப்ஷன் பார்த்தோம்னா ஆப்ஷன் 4 நெக்ஸ்ட் வந்து மேக்னெட்டிக் மொமெண்ட் ஸ்பின் ஆன்லி மேக்னெட்டிக் மொமெண்ட் பேஸ்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கான ஃபார்முலா ஈஸி ஃபார்முலா என்னன்னா நியூ ஸ்பின் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் n இன்டூ n பிளஸ் 2 ரைட் ஸோ இதுல தான் நம்ம வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ணி எதுக்கு ஹை ஸ்பின் ஆன்லி மேக்னெட்டிக் மொமெண்ட் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் இதுல காம்ப்ளெக்சஸ் கொடுத்துருக்காங்க ரைட் ஸோ காம்ப்ளெக்சஸ் கொடுத்துருக்கப்போ ஃபர்ஸ்ட் என்ன காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க மேங்கனீஸ் காம்ப்ளெக்ஸ் மேங்கனீஸ் ஹெக்ஸா சைனோ காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதுல ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும் ரைட் ஸோ இப்போ X-6 6 plus 3 is equal to 0 X is equal to +3 ரைட் அப்போ மேங்கனீஸோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் இட்ஸ் +3 +3 அப்படின்னா it has D4 configuration +3 அப்படின்னா மேங்கனீஸ் +3னா அதுக்கு வந்து D4 கான்ஃபிகரேஷன் இருக்கும் இது வந்து சைனைட் அயான்ஸ் ஆட் ஆயிருக்கிறதுனால சைனைட் லிகான்ஸ் மெட்டலோட அட்டாச் ஆயிருக்கிறதுனால இது வந்து ஸ்ட்ராங் ஃபீல்ட் இல்ல லோ ஸ்பின் காம்ப்ளெக்சஸ் தான் ஃபார்ம் பண்ணும் ஸோ இப்போ இதுக்கு நம்ம இது வரைஞ்சோம் அப்படின்னா இது T2G EG ரைட் ஸோ எலக்ட்ரான்ஸ் எப்படி ஃபில் ஆகும் அப்படின்னா இது வந்து ஃபர்ஸ்ட் எல்லா எலக்ட்ரான்ஸுமே பேர் ஆயிரும் அப்படிதானே அப்ப T2Gல எல்லா எலக்ட்ரான்ஸும் ஃபில் ஆயிரும் 1 2 3 இங்க EGக்கு போகாது இங்க போகாது இங்க போகாம இதுல சைனைடு இருக்குது சைனைடு வந்து ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகான்ன்றதுனால கீழே பேர் ஆயிடும் ஓகே ஸோ இப்போ இதுல நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 2 நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் 2 அப்போ மியூ ஸ்பின்னோட வேல்யூ ரூட் ஆஃப் 2 இன்டூ 2 பிளஸ் 2 which is root of 8 அப்படிதானே அப்போ மியூ ஸ்பின்னோட வேல்யூ 2.83 போர் மேக்னெட்டும் அப்போ மேங்கனீஸ்க்கு 2.83 போர் மேக்னெட் அயன் காம்ப்ளெக்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா FeCN6 3- அகைன் இதுல அயனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +3 +3 ஸ்டேட்ல இதோட இது என்னவா இருக்கும் அப்படின்னா D5 எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனா இருக்கும் அகைன் CN அட்டாச் ஆயிருக்கும் அப்போ இது லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் தான் அப்ப இதுக்கு நம்ம வரைஞ்சோம் அப்படின்னா இது T2G EG கீழே மாறாயிடும் எல்லாமே 1 2 3 4 5 அப்ப இதுல நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எவ்வளவு இருக்குன்னா 1 அப்ப இதுக்கான மியூ ஸ்பின் வேல்யூ என்ன வரும் அப்படின்னா ரூட் ஆஃப் 1 இன்டூ 1 பிளஸ் 2 போடும்போது நமக்கு √3 கிடைக்கும் √3 நம்ம சால்வ் பண்ணோம்னா இட்ஸ் 1.73 போர் மேக்னெட்டும் இதுக்கு அயனுக்கு 1.73 போர் மேக்னெட்டும் தேர்ட் வந்து கோபால்ட் காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க கோபால்ட் காம்ப்ளெக்ஸ் கொடுத்து அமீன் லிகான்ஸ் கொடுத்துருக்காங்க இப்போ கோபால்ட்டோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் இங்கேயுமே +3 தான் அப்போ கோபால்ட் +3ல D6 கான்ஃபிகரேஷன் கோபால்ட் வந்து அமீனோட அட்டாச் ஆயிருந்தது அப்படின்னா இட் ஆக்ட்ஸ் அஸ் ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகான் அப்ப இதுவுமே லோ ஸ்பின் தான் லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் தான் அப்ப நமக்கு எப்படி வரும் அப்படின்னா 1 2 3 4 5 6 எல்லாமே பேர் ஆயிடுச்சு T2Gலே எல்லாமே பேர் ஆயிடுச்சு ஸோ இங்க n இஸ் ஈக்குவல் டு 0 மியூ ஸ்பின் இஸ் ஈக்குவல் டு 0 இது அடுத்தது லாஸ்ட் டைட்டானியம் அயன் கொடுத்துருக்காங்க அக்வா பேஸ்ட் அயன் சாரி அக்வா பேஸ்ட் காம்ப்ளெக்ஸ் அயன் இல்ல காம்ப்ளெக்ஸ் ஸோ இதுல டைட்டானியத்தோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +3 தான் அப்ப டைட்டானியம் +3 ஸ்டேட்ல ஸ்காண்டியம் டைட்டானியம் தான் இருக்கும் ரைட் ஸோ ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் D1 கான்ஃபிகரேஷன்
வாட்டர் இருக்கிறதுனால வீக் ஃபீல்ட் லிகண்ட். அப்ப இது ஹை ஸ்பின் காம்ப்ளெக்சஸ் தான் ஃபார்ம் பண்ணும். அப்ப இதுக்கு நம்ம இது பண்ணும்போது ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும், அதுவுமே T2G தான் இருக்கும். ஸோ இப்போ n இஸ் ஈக்குவல் டு 1, நியூ ஸ்பின்னோட வேல்யூ 1.73 போர் பார் இருக்கும். அப்ப இதுல இருக்கிறதுலே கோபால்ட்டுக்கு வந்து 0, 1.73 டைட்டானியம்க்கு. ஸோ இப்போ இருக்கிறதுலே எதுக்கு ஹையஸ்ட் ஸ்பின் ஆன்லி மேக்னெட்டிக் மொமெண்ட் இருக்குன்னா மேங்கனீஸ்க்கு தான் 2.83 போர் மேக்னெட். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இதுவுமே இது எஃப்லாக் எலமெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா the lanthanide ion having 4 unpaired electrons is. ஸோ இதுல கொடுத்திருக்க 4 lanthanide ion எதுக்கு வந்து 4 unpaired electrons இருக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும், ரைட்? ஸோ இதுல வந்து அட்டாமிக் நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க, அதனால ஈஸியா இருக்கும். இப்போ கொடுக்கல அப்படின்னா இது சால்வ் பண்றது கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால பீரியாடிக் டேபிள்ல எஃப்லாக் எலமெண்ட்ஸ்லயும் என்னென்ன எலமெண்ட்ஸ் எந்தெந்த ஆர்டர்ல இருக்கு, அதோட அட்டாமிக் நம்பர் என்ன, அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன அப்படின்றதெல்லாம் ஃபுல்லா பார்த்துட்டு போனா இந்த கொஸ்டின் சால்வ் பண்ண ஈஸியா இருக்கும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நியோடிமியம் கொடுத்துருக்காங்க. ஸோ நியோடிமியம் 60 இதோட அட்டாமிக் நம்பர். அப்ப இதோட இது என்னவா வரும், எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து ஜெனானுக்கு 54. இப்போ 54 கூட 6 இது வேணும், ரைட்? 54 4f4 6s2 456, ரைட்? 54 plus 6 60 4f4 6s2. இது நியோடிமியம்க்கு. நியோடிமியம் 3+ கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம 3 இதை ரிமூவ் பண்ணணும். So it becomes xenon. இந்த ரெண்டும் ரிமூவ் ஆயிரும் 1. அப்ப it becomes 4f3. ரைட்? ஸோ இப்போ நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து இங்க 3 தான் இருக்கும், 4 கிடையாது. ஸோ ஆப்ஷன் 1 ரிமூவ் பண்ணிடுறோம். அடுத்து சீரியம். சீரியம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சீரியம் 58 கொடுத்துருக்காங்க. இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன அப்படின்னா அகேன் xenon plus 4f1 6s2 5d1. இதுல டி ஆர்பிட்டல்ஸும் இன்வால்வ் ஆகும், ரைட்? ஸோ சீரியம் இதுல டி ஆர்பிட்டல்ஸும் ஆர்பிட்டல்ஸ்லயும் எலக்ட்ரான் ஃபில் ஆயிருக்கும். ஸோ இப்போ இது பார்த்தோம்னா xenonக்கு 54, ரைட்? ஸோ 54 பிளஸ் 55, இது 1 55 56 57 58. ஸோ சீரியம்க்கு 58. இப்போ சீரியம் 3+க்கு எழுதணும் அப்படின்னா நமக்கு இந்த 3 இதுவுமே ரிமூவ் ஆயிடும். அப்ப it becomes Hc4f1. அடுத்தது அகைன் இங்கேயுமே ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான் தான் இருக்கு. ஸோ இதுலயுமே 4 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இல்லை. ஸோ சீரியமும் கரெக்டான ஆன்சர் கிடையாது. அடுத்து டர்பியம். டர்பியம்க்கு 65 கொடுத்துருக்காங்க. 65ன்றப்போ xenonக்கு 54 பிளஸ் 4f9 6s2. இது ஆட் பண்ணும்போது நமக்கு 65 வந்துடும் டர்பியம். இப்ப நம்ம இதுல இருந்து சாரி சீரியம் இல்ல டர்பியம். டர்பியம் 3+க்கு நம்ம எழுதும்போது 3 இதை ரிமூவ் பண்ணிட்டோம்னா xenon 6s2 ஒரு இது 4f போயிடும், 4f8. ஸோ இது நம்ம இப்போ ஆர்பிட்டல் டயக்ராம் வரைஞ்சோம்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் 5 6 7 இது 4f ஆர்பிட்டல், ரைட்? 4f 7 8. ஸோ இதுல எத்தனை அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா 1 2 3 4 5 6 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஆனா நமக்கு 4 தான் கேட்டிருக்காங்க. இதுல 4 இருக்குன்னு. ஸோ டர்பியமும் கிடையாது. ஹொலோனியம் பார்த்தோம் அப்படின்னா 67 சொல்லியிருக்காங்க. அப்ப இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் Hc4f11 6s2. இப்போ 3+ ஸ்டேட்டுக்கு Hc4f10, ரைட்? ஸோ இப்போ இதுக்கு நம்ம ஆர்பிட்டல் டயக்ராம் வரைஞ்சோம் அப்படின்னா அவன் ஆர்பிட்டல். அப்ப இங்க 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்போ 1 2 3 4 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த கரெக்ட் ஆன்சர். இப்போ 23rd கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா the formula of tetraamine aquachlorido cobalt 3 chloride. இதோட ஃபார்முலா என்ன, இதோட இந்த காம்ப்ளெக்ஸ் ஃபார்முலா என்னன்னு கொடுத்துருக்காங்க. இதோட நேம் கொடுத்துட்டு ஃபார்முலா எழுத சொல்லியிருக்காங்க.
ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு நாமன் கிளேச்சர் கொடுத்துட்டு காம்ப்ளெக்ஸ் எழுதுங்கன்னு சொன்னாங்கன்னா நம்ம எடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் இந்த இதுல எதை நோட்டீஸ் பண்ணணும் அப்படின்னா இதுல மெட்டல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு நோட்டீஸ் பண்ணணும். ஸோ இதுல பார்க்கும்போது கோபால்ட் மெட்டல் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் 3+ ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு. ஸோ இதை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். காம்ப்ளெக்ஸ் ஃபுல்லா கோபால்ட் மெட்டல் இருக்கு. ஸோ மெட்டல் பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம லிகான்ஸ் நோட்டீஸ் பண்ணணும். இதுக்கு முன்னாடி தான் லிகான்ஸ் கொடுத்துருக்காங்க மெட்டலுக்கு முன்னாடி. ஸோ அப்ப இந்த லிகான்ஸ் பார்க்கும்போது நம்ம கண்ணுக்கு என்னென்ன லிகான்ஸ் தான் தெரியுதுன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் அமின் அமின் கொடுத்துருக்காங்க, அக்வா கொடுத்துருக்காங்க, குளோரிடோ கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ப அமின்றப்போ டெட்ரா அமின் கொடுத்துருக்காங்க. அப்ப 4 அமின் வந்து கோபால்ட்டோட கோஆர்டினேட் ஆயிருக்கு. அண்ட் தென் அடுத்து அக்வா விச் இஸ் வாட்டர், ஒரு வாட்டர் லிகான். அண்ட் தென் குளோரிடோ சிஎல், இட்ஸ் சிஎல். இப்போ இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா குளோரைடு ஃபைனலா முடியிறப்ப காம்ப்ளெக்ஸ் உள்ள இருக்க ஸ்ட்ரக்சரை நம்ம எழுதியாச்சு. காம்ப்ளெக்ஸ் கோஆர்டினேஷன் ஸ்பியர்ல இருக்குது. இப்போ கவுண்டர் அயான் வந்து மெட்டலுக்கு அடுத்தது தான் கொடுத்துருக்காங்க. காம்ப்ளெக்ஸ்க்கு வெளியே என்ன அயான் வரணும், இது வந்து சிஎல்னு கொடுத்துருக்காங்க. ரைட், விச் இஸ் குளோரைடுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல எது கரெக்டான ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் 1 2 இக்னோர் பண்ணிடலாம். பிகாஸ் இதுல வாட்டர் வந்து கோஆர்டினேஷன் ஸ்பியருக்கு உள்ளதான் இருக்கு, வெளியே இல்லை. ஸோ 1 2 தப்பு. தப்பு. இப்ப 3 and 4 பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எழுதியிருக்கிறது கரெக்ட் தான். கோபால்ட், டெட்ரா அமோனியம், அக்வா, குளோரைட். ரைட், ஸோ கரெக்டா எழுதிட்டோம். பட் வெளியே ஸ்பியருக்கு வெளியே என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கணும். கோஆர்டினேஷன் ஸ்பியருக்கு வெளியே ஒரு குளோரைடா 2 குளோரைடான்னு பாக்குறப்பதான் நம்ம வந்து இந்த காம்ப்ளெக்ஸோட இதை கண்டுபிடிக்கணும், சார்ஜ் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். கோபால்ட்டுக்கு 3 கொடுத்துட்டாங்க. ஸோ +3 பிளஸ் வந்து 0 தான். அது மாதிரி அக்வாக்கும் 0 தான். சிஎல்லுக்கு வந்து -1. ரைட், ஸோ அப்போ இதை இது பண்ணும்போது +3 -1 வந்து +2 மாறிடும். அப்ப இந்த காம்ப்ளெக்ஸோட இது வந்து +2. காம்ப்ளெக்ஸ் +2 இருந்ததுன்னா இங்க சிஎல் வந்துட்டு சிஎல் -1 தான். ரைட், ஸோ -2 இருந்ததுன்னா ஒரு சிஎல்னு போட்டிருக்கணும். இது -1ங்கிறதுனால 2 சிஎல் இருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட காம்ப்ளெக்ஸ் which is CONH2 4 times H2OCl. சிஎல்க்கு வெளியே Cl2. ஸோ ஆப்ஷன் 4 is the correct answer. நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ்க்கான சொல்யூஷன் நம்ம பார்ட் 2 வீடியோல பார்க்கலாம். நம்ம சிக்ஷா கிளாஸ்ல இப்போ நீட் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கோச்சிங் கிளாஸஸ்க்கு அட்மிஷன் போயிட்டு இருக்கு. ஸ்க்ரீன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.